முதுகுவலி குணமாகும் என நம்பி உயிருள்ள தவளைகளை விழுங்கிய மூதாட்டியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சீனாவின் ஜெஜியாங் மாகாணம் ஹாங்சோ பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி ஜாங். 82 வயதாகும் இவர் நீண்ட நாட்களாகவே தீராத முதுகுவலியால் அவதிப்பட்டு வந்திருக்கிறார். இந்த வலியை குணப்படுத்த இவர் போகாத மருத்துவமனைகள் இல்லை, சாப்பிடாத மருந்துகளும் இல்லை. என்னென்னவோ செய்து பார்த்தும் இவரது முதுகுவலிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கவில்லை. அப்போதுதான் அவரது உறவினர் ஒருவர் முதுகுவலி தீர ஒரு வினோத மருத்துவத்தை கூறியிருக்கிறார். அது என்னவென்றால், உயிருள்ள தவளைகளை விழுங்கினால் முதுகுவலி சரியாகும் என அந்த உறவினர் கூறியிருக்கிறார். இதை உண்மை என நம்பிய மூதாட்டி ஜாங் தனது மகன்களிடம் உயிருள்ள 8 தவளைகளை பிடித்து வரும்படி கூறியிருக்கிறார். இதை முதலில் அவரது மகன்கள் வேண்டாம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் மூதாட்டி ஜாங் வற்புறுத்தியதால் வேறு வழியில்லாமல் அவர்களும் 8 சிறிய தவளைகளை பிடித்து அவரிடம் கொடுத்துள்ளனர். ஜாங் முதலில் 3 தவளைகளை விழுங்கியிருக்கிறார். அடுத்த நாள் மீதமுள்ள 5 தவளைகளை விழுங்கியிருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த முதுகுவலியை விட இந்த வயிற்று வலி மிகவும் கொடுமையானதாக இருந்திருக்கிறது. நிலைமையை புரிந்து கொண்ட மூதாட்டி ஜாங் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார். அங்கு நடந்த பரிசோதனையில் உயிருள்ள தவளைகளை விழுங்கியதால் ஜாங்கிற்கு உணவு செரிக்கும் பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்தது. மேலும் வயிற்றுக்குள் சில ஒட்டுண்ணிகளும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. எவரோ கூறினார்கள் என நம்பி உயிருள்ள தவளைகளை விழுங்கிய மூதாட்டி ஜாங்கிற்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இணையவாசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சீனாவில் நோய்களை குணப்படுத்துவதற்காக உயிருள்ள தவளைகள் மற்றும் விலங்குகளின் பாகங்களை உபயோகிப்பது பாரம்பரிய மருத்துவமாக இருந்து வருகிறது. உயிருள்ள விலங்குகளை மனிதர்கள் உண்ணும் போது அவர்களது வலிமை பல மடங்கு உயரும் எனவும் நம்பப்படுகிறது. ஆனால் இந்த நவீன உலகத்தில் இது போன்ற நடைமுறைகள் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.